வணக்கம் நண்பர்களே. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தெய்வ கடாட்சம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தெய்வ கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். லக்ஷ்மி கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் பொழுதே எத்தனை வகையான லட்சுமிகள் இல்லையா? கல்வி, அந்த கல்விக்கே நமக்கு அருளக்கூடிய தெய்வமாக இருப்பவர்ல லட்சுமியும் ஒருத்தி. எப்படி அப்படின்னாக்க அதுதான் வித்யா. வித்யானா வித்தை, வித்தையை தருபவள் தான். வித்தைனா கல்வி, கற்றுக்கொள்வது. இந்த கல்வியை தருபவள் யாரு? நமக்கு சாப்பாடு, உணவு. உணவு முக்கியம் இல்லையா? அந்த உணவை வழங்குபவள் யாரு? நம்ம போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, செயின், மோதிரம், ஆடை, ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தருபவள் யாரு? லட்சுமி. ரோட்ல போறதுக்கு பயமா இருக்கு, நைட்டு 12 மணிக்கு போறதுக்கு பயமா இருக்கு, ரவுடிகள் தொல்லையா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டுலாம் கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே இருக்கோமே, அதுல இருந்து நமக்கு அந்த கோழைத்தனத்திலிருந்து நமக்கு விடுவிக்கிறது யாரு? லட்சுமி. என்னங்க இது எல்லாமே லட்சுமி லட்சுமின்னு எல்லாத்துக்குமே சொல்றீங்க? ஆமா, வந்தாள் மகாலட்சுமியே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாணமாகி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணை என்ன சொல்றோம்? வீட்டுக்கு லட்சுமி வந்துட்டாங்க, மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன், ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு மகாலட்சுமியே குழந்தையா பிறந்துட்டா அப்படின்னு சொல்றோம். அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவளுக்கு சாந்தின்னு வைங்க, வசந்தின்னு வைங்க, என்ன பேர் வேணாலும் வைங்க. இந்த உலகத்தில் ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அவள் லக்ஷ்மி ஸ்வரூபம், ஐஸ்வர்ய ஸ்வரூபம், வித்யா ஸ்வரூபம், தன ஸ்வரூபம், தானிய ஸ்வரூபம். நம் வாழ்க்கையில இப்படி அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்முடன் நம்மை அரவணைத்து அரண் போல் காத்து அப்படி தூக்கி கொண்டு நிறுத்தி நம்மை வாழ்வாங்கு வாழச் செய்பவள் தான் லக்ஷ்மி, மகாலட்சுமி. அவளை நாம வரம் செய்து வரம் தந்து நாம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அவளை வணங்கினால் அவள் வரம் தருவாள். அப்படி வரம் தருபவளைத்தான் வரலட்சுமி என்கிறோம். வரம், அந்த வரங்களை தருகிற லட்சுமி. அதனாலதான் ஆடி மாசத்துல வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. சில சமயங்கள்ல ஆவணியில வரும், பெரும்பாலும் ஆவணியில வரும். அப்படி இல்லைன்னா ஆடியிலையும் வரும். நிறைய பேர் கேட்குறாங்க, வரலட்சுமி பூஜை எப்படிங்க கணக்கெடுக்கிறது? வரலட்சுமி பூஜையை என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். ஆடி மாசம் அமாவாசை நமக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும் இல்லையா? முன்னோர் வழிபாடு செய்யறோம் இல்லையா? ஆடி அமாவாசை வந்துருச்சா? ரைட்டு. ஆடி அமாவாசைக்கு அடுத்தாப்புல என்ன வரும்? பௌர்ணமி வரும். ரைட்டா? பௌர்ணமி என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எதுவோ அதுதான் வரலட்சுமி பூஜைக்கான நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலட்சுமி பூஜை எப்போ வரும் அப்படின்ற குழப்பமே உங்களுக்கு வேணாம். ஆடி மாசத்துல அமாவாசை வந்த பிற்பாடு அதற்கு வரக்கூடிய வளர்பிறை நாள்ல பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வருது. பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வருதா, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி திங்கக்கிழமையா, அதுக்கு முன்னாடி வரக்கூடியது. பௌர்ணமி வியாழக்கிழமை வருதா, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முன்னாடி வரக்கூடியது. ஆக ஆடி மாசத்துல அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எதுவோ அதுதான் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த நாள். நமக்கு கல்வியை தருகிற வித்யாலட்சுமியாக அவள் இருக்கிறாள். ஆகவே இதை குழந்தைகள் சிரத்தையுடன் வணங்க வேண்டும். லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? சாப்பாடு, நமக்கு சாப்பாடு கிடைக்கணும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கனாக்க
உட்காருங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்தில் ஒரு சாப்பாடை நம்ம ரெடி பண்ணி போடுற அளவுக்கு வீட்டில் பருப்பு வகைகள், அரிசி வகைகள் அப்படியெல்லாம் இருக்கும். இன்னைக்கெல்லாம் நூடுல்ஸ் வந்துருச்சு இல்லையா, 2 நிமிஷத்தில் வந்துடுது. அந்த மாதிரியான பருப்பு வகைகள், அரிசி வகைகள், தானிய வகைகள் அதெல்லாம் இருக்கும். தானிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறேன். குழந்தை கிடைக்கணும் இல்லை, கோடி கோடியாக காசு, காரு, பணம், பங்களா, நகை, நட்டு, பட்டு புடவைகள் என்ன, வீட்டில் பெரிய டபுள் காட்டு தேக்கு, பர்மா தேக்கில் வச்ச பீரோக்கள் என்ன, மெத்தைகள் என்ன, கட்டில்கள் என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, வாஷிங் மிஷின் என்ன, சோஃபாக்கள் என்ன, அப்படி இப்படின்னு எத்தனை இருந்து என்னங்க புண்ணியம். எத்தனை செல்வம் இருந்தாலும் மழலை செல்வம் இல்லாத வீடு நரகம். குழந்தை இல்லாத வீடுங்கிறது ஒரு பெரிய பெண். அதுதான் சந்தானம். குழந்தை, சந்தானம் என்றால் குழந்தை என்று அர்த்தம். சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் தரக்கூடியவள் தான் சந்தான லட்சுமி. தைரியம், தைரியம், வீரியம் அப்படின்னு மந்திரங்கள்லயே சொல்லப்படுறது உண்டு. தைரியத்தை கொடுப்பவள். தைரியம் இருந்துச்சுன்னா தானங்க நம்ம ஒரு விஷயத்த, காரியத்தை செயலாற்ற முடியும். நம்ம ஒரு பிஸ்னஸ்ல இறங்குறோம், அப்ப தெளிவா இருக்கணும். தைரியத்தோட விடு, நம்ம செய்யறது கரெக்ட் அப்படின்னு பிளான் பண்ணி அடிக்கிறோம். நம்ம அப்பதான் 10 ரூபாய் போட்டு 25 ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும். 100 ரூபாய் போட்டு 500 ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும். 500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும். அதே போல ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, சார் இந்த மாதிரியான ஒர்க்கு தான் சார், இந்த மாதிரி செஞ்சா சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லணும். நான் ஹிந்து பத்திரிகையில ஒர்க் பண்ணும்போது, ரீவைண்ட் வித் ராம்ஜின்னு இன்டர்வியூ எடுக்கும்போது, நான் என்னுடைய நிர்வாகத்தில் என்னுடைய மேலதிகாரிகிட்ட நான் போட்ட கண்டிஷன், நான் கான்ட்ரவர்ஷியா நான் கேட்க மாட்டேன் கேள்வி. நான் செலிபிரிட்டிகிட்ட அவங்கள காயப்படுத்தும்படி நான் கேட்க மாட்டேங்கிறத உறுதியா சொன்னேன், தைரியமா சொன்னேன். அதுக்கப்புறமும் பல தைரியங்களோட நாங்க செயல்பட்டேன். அதனாலதான் ஹிந்துவை விட்டு வெளியில வந்திருக்கேன் நான். உண்மை இருக்கிற இடத்துல தைரியம் வரும். உண்மை இருந்துச்சுன்னா தைரியம் வரும். தைரியத்தோட இருந்துட்டோம்னா சிந்தனை தெளிவா இருக்கும். சிந்தனையில தெளிவு வந்துருச்சுன்னா காரியத்திலையும் தெளிவு கிடைச்சிடும். காரியத்துல தெளிவு வந்துருச்சுன்னா செய்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும். இதை தருபவள் தான் தைரிய லட்சுமி. தைரியம் அதான் வீரம் அப்படின்னு. அந்த வீரம் வந்துருச்சுனாலே எங்க இருக்கும், யாரை பார்த்தும் பயப்பட வேணாம். என்கிட்ட பொய் கிடையாது, புனைச்சுருட்டு கிடையாது, திருட்டுத்தனம் கிடையாது, எந்த குணங்களும் கெட்ட குணங்களும் கிடையாது, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு இருந்துருவோம். தைரியம் வந்துருச்சுனால பயம் போயிடும். அதனாலதான் தைரிய லட்சுமின்னு, அஷ்டலட்சுமியில தைரிய லட்சுமி அப்படின்னு சொல்றோம். நாம வீட்டிலேயேவா முடங்கி கிடக்கிறோம், பயணங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் பயணம் செய்கிறோம். காஞ்சி மகா பெரியவா அப்படி ஒரு இடத்துக்கு போறதுக்கு என்ன சொல்லுவாங்க, திக் விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க விஜயம் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அது பயணித்தல், அங்கே செல்லுதல். விஜயம் அப்படின்னா செல்லுதல் அப்படின்னு, ஒரு நகருதல் அப்படின்னு அர்த்தம். நாம வீட்டில இருந்து கிளம்பி ஆபீஸ் போறோம், ஆபீஸ்ல இருந்துகிட்டு ஆபீஸ் வேலையா அங்க போறோம், இங்க போறோம், அங்க போறோம், இங்க போறோம்னு இருக்குல்ல, இதையெல்லாம் சரி பண்ணி கொடுப்பவளாக நம்முடனே சூட்சும சக்தியாக வருபவள் தான் விஜய லட்சுமி. சரி, அப்படி போற இடங்களுக்கெல்லாம் துணை வருபவள் விஜயலட்சுமின்னா, போற இடத்துக்கு போய் அங்கே ஒரு காரியத்தை செய்து வெற்றியை தருபவள் தான் ஜெயலட்சுமி. இப்படி லட்சுமிகள் எத்தனையோ திருநாமங்களோடு இருக்கிறார்கள், நமக்கு அருளி கொண்டிருக்கிறார்கள். அந்த மொத்த லட்சுமியையும் தனித்தனி லட்சுமியாக வழிபடாமல் ஒரே லட்சுமியாக வழிபடுவதுதான் வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பா இதையும் பாருங்க. வரலட்சுமி பூஜையை நாங்க செய்யற வழக்கமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எங்க அம்மா வீட்டுல அதை செஞ்சாங்க, ஆனா என்னுடைய கணவர் வீட்டுல, என்னுடைய மாமியார் வீட்டுல எங்க மாமியார் அதெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப எங்க அம்மா வீட்டுல செஞ்சதுபடி வரலட்சுமி பூஜையை நான் செய்யணுமா, இல்ல என்னுடைய மாமியார் வீட்டுல செய்யறது போல நான் வரலட்சுமி பூஜையை செய்யாமலே விடணுமா? இந்த குழப்பம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்த வருஷமும் இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை இதுவரை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது செய்யாமல் விட்டாலும் சரி, நீங்கள் புதிதாக வரலட்சுமி பூஜையை செய்யலாம்.
திருடுறது தான் தப்பு, கொள்ளையடிக்கிறது தான் தப்பு. அடுத்தவர்கள் பணத்தையோ அடுத்தவர்களுடைய மனசையோ காயப்படுத்துவது தான் தவறு. இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல வழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பூஜையை ஏன் புறக்கணிப்பானே? இதனால எங்க அம்மா கணவர் வீட்டுல இது மாதிரிலாம் செய்யறது இல்ல, எங்க அம்மா வீட்டுல அது மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு ஏக்கத்தோடையும் துக்கத்தோடையும் தவிப்போடையும் கலக்கத்தோடையும் ஏன் இருக்கணும்? அதனால வரலட்சுமி அப்படிங்கிற அந்த தேவதையை, அந்த மகாலட்சுமியை, அந்த ஐஸ்வர்ய கடாட்சத்தை தருபவளை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம், பூஜிக்கலாம், நோன்பு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த வரலட்சுமி பூஜையை பிராமின்ஸ், பிராமணர்கள் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. முருகப்பெருமானை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம், ஐயனாரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம், சாஸ்தாவை, ஐயப்பனை, விநாயகப் பெருமானை, பெருமாளை, சிவபெருமானை, உமையவளை, மகாலட்சுமியை, கருடாழ்வாரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். தேவாரப்பதிகம் யார் வேணாலும் பாடலாம், திருவாசகம் யார் வேணாலும் பாடலாம், திருப்பாவை யார் வேணாலும் பாடலாம், லலிதா சகஸ்ரநாமம் யார் வேணாலும் பாராயணம் செய்து அதன் பலன்களை பெறலாம். ஆதிசங்கரர் நமக்கு அருளி தந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை யார் வேண்டுமானாலும் முழு ஸ்ரத்தையோடு செய்து பாராயணம் செய்து பூஜிக்கலாம். ஆகவே வரலட்சுமி பூஜை என்று சொல்லப்படுகிற அந்த வரலட்சுமி நோன்பை, அந்த பூஜையை, லட்சுமியை வீட்டுக்கு அழைக்கின்ற பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதுல கட்சி பேதம் கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது, வயசு பேதம் கிடையாது. சரி, வரலட்சுமி பூஜையை என்ன செய்யணும்? சரி, வரலட்சுமி பூஜை இந்த முறை என்னைக்கு வருது? வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜை. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல வியாழக்கிழமை அன்றே நம்முடைய வீட்டை ஒட்டடையெல்லாம் அடித்து தூசு எல்லாம் இல்லாம சுத்தமா கழுவி தூய்மைப்படுத்தி வைத்து விட வேண்டும். ரெண்டாவது, பூஜைக்கின்ற பொருட்கள் இருக்குல்ல, பூஜை செய்வதற்கான பொருட்கள் நம்ம வச்சிருப்போம்ல, மணி வச்சிருப்போம், தீபம் காட்டுவதற்கு தூபக்கால் வச்சிருப்போம், தீபக்கால் வச்சிருப்போம், சூடத்தட்டு வச்சிருப்போம், விளக்கேற்றி வழிபடுவோம், அந்த விளக்கு வச்சிருப்போம். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வியாழக்கிழமை அன்னைக்கே நல்லா கழுவி தேய்த்து சுத்தப்படுத்தி குங்குமமெல்லாம் வச்சு ரெடியா வச்சிருப்போம். அதே போல நம்ம வீட்டில் ஒரு செப்பு கலசம், செம்புல செய்யப்பட்ட கலசமோ அல்லது பித்தளையில செய்யப்பட்ட ஒரு சொம்போ இருந்துச்சுனாக்கா அதையும் அலம்பி பூஜை அறையில வச்சிடும். மனைப்பலகை இருக்கு அப்படின்னாக்கா, மணப்பலகைனா உட்கார்ந்துக்கிறது, அந்த பலகாக்கட்டைன்னு சொல்லுவோமே, அந்த மனைப்பலகையையும் எடுத்து அலம்பி முன்ன பின்னன்னு அலம்பி அதையும் பூஜை அறையில பத்திரமா யார் தொடாம அப்படியே வச்சு, வெள்ளிக்கிழமை அதிகாலையில எழுந்திருச்சு நாம குளித்து விட்டு நாம என்ன செய்யணும்னாக்க அந்த செம்பு கலசத்துல தண்ணீரை கொண்டு நிரப்பி ஆவாகனம் செய்யணும். அந்த ஆவாகனம்னா அதற்குள்ளார லட்சுமி என்பவளுடைய அந்த பராக்கிரமத்தை, அந்த சக்தியை நாம மனதார பிரார்த்தனை செய்து நிரப்பி அதன் மேலே ஒரு மஞ்சள் தடவிய தேங்காயை அங்கே வச்சிடும். அதே போல முந்தைய நாளே நாம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், மாவிலை கொத்து பறித்து எடுத்து வைத்துக் கொள்ளும். அந்த மாவிலையை அலம்பி வீட்டு வாசலில் கோலமிடும். வெள்ளிக்கிழமை அதிகாலையில கோலமிடும். மாக்கோலமிடுறது, செம்மண் கோலமிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் மாவிலை தோரணம் கட்டுறதே வழக்கமே இல்லாம போயிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக்ல உகரம் பச்சை பச்சையா பயங்கர பச்சை கலர்லாம் ஜிகுன்னு இருக்கு. அதை தான் எல்லாருமே வாங்கி கட்டி வச்சிடறாங்க பேசாம. மாவிலை மாமரத்திலிருந்து எடுத்து அந்த இலையை தொடுத்து நூல்ல கோர்த்து கட்டணும், மாவிலை தோரணம் கட்டணும். அதே போல அந்த பித்தளை சொம்போ அல்லது செப்பு சொம்போ எதுவாக இருந்தாலும் அந்த சொம்புக்கு மேல மாவிலையை வைத்து விட்டு அதன் மேல குங்குமம் மஞ்சள்லாம் தடவிய அந்த தேங்காயை வச்சு, இப்ப அதுக்கு மேல ஒரு ஜாக்கெட் பிட்டு,
அதையும் வைத்து, அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு ஜாக்கெட் பிட்டையும் வைத்து, மணப்பலகையில் ஒரு கோலமிட்டு, அதற்கு மேலே இந்த கலசத்தை வச்சு நாம் வழிபடணும். அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, செவுத்துல வரைவாங்க. செவுத்துல அப்படியே செம்மண்ணால ஒரு மகாலட்சுமி உருவத்தை எங்கள் அம்மாவே வரைவாங்க. அங்கேயே சொம்பு அப்படி இப்படிலாம் வச்சுக்குவாங்க. அதற்கு பக்கத்தில், அந்த செவுத்துக்கு பக்கத்தில் வரலட்சுமி பூஜைக்கு உண்டான நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அன்னைக்கெல்லாம் சுண்ணாம்பு அடித்தோம், வீட்டில் சுண்ணாம்பு அடித்தோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடித்து அதுலேயும் இஷ்டத்துக்கான கலர் பெயிண்டெல்லாம் அடித்து கலர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நம்மலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இந்த காலத்தில் நம்ம இப்படி செய்யறது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த பூஜையை கர்ம சிரத்தையோட செய்யணும். யார் செய்யணும்? பெண்கள் செய்யணும். எந்த பெண்கள் செய்யணும்? சுமங்கலியாக இருக்கின்ற பெண்கள் செய்யணும். இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்னு எடுத்துக்கணும். நிறைய பேர் என்கிட்ட போன வருஷமும் கேட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க, செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் செய்ய வேணாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மகளோ மருமகளோ செய்யலாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆக கணவன் இருப்பவர்கள், அதாவது சுமங்கலிகள் இந்த பூஜையை செய்யணும். சரி, எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தாங்க சுமங்கலி, நானே எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பிள்ளைங்க அவங்கள தாங்க இருக்கோம். தப்பு இல்லை, செய்யுங்க. ஆனால் அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலிகளையும் அந்த பெண்களையும் அழைத்து கொண்டு பூஜையில் ஈடுபடுத்துங்க. அவர்களோடு சேர்ந்து பூஜை செய்யுங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற வரம் உங்கள் மூலமாக, உங்கள் வீட்டின் மூலமாக, உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜையின் மூலமாக பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சௌபாகியங்கள், சகல பாக்கியங்கள் கிடைக்கட்டும். வரலட்சுமியினுடைய அருள் கலாட்சம் அவர்களுக்கும் போய் சேரட்டும். சரி, இதையெல்லாம் செய்துவிட்டு அவளுக்கு உகந்த பட்சணங்களை, பதார்த்தங்களை, பால் பாயசம் உள்ளிட்ட விஷயங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை கொண்டு நெய்வேத்தியம் செய்யுங்கள். எந்த நேரத்தில் அங்கே செய்யணும்? 10:30 12 ராகு காலம். ஆகவே 9:30 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு தொடங்கினாலும் கூட பரவாயில்ல. நீங்கள் 10:30 மணிக்கு நீங்கள் பூஜை எல்லாம் செஞ்சு 10:30க்கு ராகு காலத்திலேயே இந்த பூஜை நடக்குதே அப்படின்னா தப்பு கிடையாது. நீங்கள் தொடங்குகிற நேரம் தான் முக்கியம். அதனால 9லேருந்து 10 மணிக்குள்ளார இந்த பூஜையை செய்யறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம், நல்ல விஷயம். அதே போல இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல்கி பெருகும். முக்கியமா வீட்டில் வந்து பூஜையில கலந்துக்கிற சுமங்கலிகளாக இருக்கட்டும், அல்லது வெளியில் இருக்கிற உங்க பக்கத்து தெருவில் இருக்கிற, வீட்டுக்கு வராமல் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த ஆபீஸில் பணிபுரிகிற பெண்களாக இருக்கட்டும், உங்களால எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு முடிந்தால் புடவை எடுத்து கொடுங்கள். புடவை மட்டும் எடுத்து தர மாட்டாங்க இல்லையா? ஒருத்தங்களுக்கு நாம ஒரு தானம் அல்லது ஒரு கிஃப்ட் தரும்போது வேஷ்டி மட்டும் எடுத்து தர மாட்டோம், சட்டையும் எடுத்து தருவோம். சட்டையும் வேஷ்டியுமாக ஆண்களுக்கு தரணும். அதே போல புடவையை மட்டும் தரக்கூடாது, புடவையோட சேர்ந்து ஜாக்கெட் பிட்டையும் தரணும். ஒன்று உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கோ 7 சுமங்கலி பெண்களுக்கோ புடவை ஜாக்கெட் வழங்குங்க. எங்களுக்கு அம்புட்டு வசதிலாம் இல்லைங்க அப்படின்னா எந்த தோஷமும் கிடையாது, இது பாவமும் கிடையாது. ஜாக்கெட் பிட்டு மட்டும் வாங்க, ஒரு செட்டு வளையல் வாங்க, எல்லாருக்கும் வளையலை கொடுங்க, மஞ்சள் கொடுங்க, குங்குமத்தை கொடுங்க, நோம்பு சரடு, மஞ்சள் நோம்பு சரடு கொடுங்க, ஜாக்கெட் பீட்டை வைங்க, ஒரு பழத்தை வைங்க. பழம் ஆப்பிள் மாதிரியான பழம்லாம் வாங்க வசதி இல்லையா? ஒரே ஒரு வாழைப்பழம், 2 வாழைப்பழத்தை மட்டும் வைங்க. 2 வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் இல்லை, 2 வாழைப்பழம். வெத்தலை 2 வைங்க, பாக்கு வைங்க. 1 ரூபாயாவது காசு வைங்க, தனம் இல்லையா? 1 ரூபாயாவது காசு வைங்க. உங்களால் முடிந்த இந்த வரலட்சுமி பூஜையை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ரத்தையாக செய்கிறீங்களோ, நமக்கு காசு இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பெயிண்ட் அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போன வருஷம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 வீடு இருக்குங்க. ஆனால் 4 வீட்டுக்காரனும் ஒத்துக்கலை. இப்போ நம்ம வீடை தவிர்த்து பார்த்தோன்னா 3 வீடு, 3 வீடுக்காரனும் ஒத்துக்கலை. 12-13 வருஷமா பெயிண்ட் அடிக்காதே இருக்கான். ஆனால் பெயிண்ட் அடிக்கணும் இல்லையா? பெயிண்ட் அடித்தா தானே சுவர் பலமாக இருக்கும். அப்போ நம்ம கையில் காசு இருக்கும்போது என்ன செய்கிறோம்? வண்டியை முதல்ல சர்வீஸ்க்கு வரும்.
கண்ணாடி போட்டுக்கிறவங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னாக்கா, கண்ணாடி லூஸாக இருக்கும், டைட் பண்ணிக்குவாங்க, அப்பைக்கப்போ அதை சொருகி போட்டுக்குவாங்க. நூல் கட்டிலாம் போட்டுக்கிறவங்கெல்லாம் உண்டு. ஒரு கட்டத்தில் காசு வரும், டக்குன்னு போய் பார்த்து கண்டெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. உடனே கண்ணாடி, சார் உங்களுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பவர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே கையில் காசு இருக்குது மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. தங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வாங்கி போட்டுக்குவாங்க. இன்றைக்கி 1 வாங்கினால் 1 இலவசம் மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்ரேமில் முதற்கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிலாம் நம்ம உடனே செய்யணும். 2 வீலர் என்ன பண்ணுறோம், ரொம்ப நாளாக வண்டி மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கையில் காசு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வண்டியை சர்வீஸ் போகிறோம். இது மாதிரிலாம் செய்கிறோம்ல. இதே போல் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங் ஆகுது. இப்படியான கஷ்ட நஷ்டங்களோட, இப்படியான துன்ப துயரங்களோட, இப்படியான ஸ்ட்ரெஸ்ஸோட, இப்படியான டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவாரணம் தான் இந்த மாதிரியான பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்குகள், சாங்கியங்கள், வழிபாடுகள் எல்லாமே. ஸோ வரலட்சுமி பூஜை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு அடுத்தாப்புல பௌர்ணமி, பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் யார் கேட்டாலும் சொல்லுங்க, வரலட்சுமி பூஜை எப்படி ஏங்க கேலண்டர் பார்க்குறீங்க, இதை சொல்கிற கேட்டுக்கங்க. ஆடி அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமி வரும்ல, அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி எந்த வெள்ளிக்கிழமையோ அந்த வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி பூஜை. இந்த கணக்கை வச்சு ஸோ வரக்கூடிய அந்த 8ஆம் தேதி அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுக்கிரவாரம் என்று சொல்லப்படுகிற அந்த வெள்ளிக்கிழமையில் தான் எப்போதுமே வரலட்சுமி பூஜை வரும். ஏனென்றால் சுக்கிரவாரம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை, வெள்ளி சுக்கிரன் அப்படின்னாக்க இவர்களுக்கெல்லாம் அதிபதியாக அதிதேவதையாக திகழ்பவள் தான் சாட்சாத் ஸ்வரூபமாக திகழ்கிற மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தனலட்சுமியாக, விஜயலட்சுமியாக, ஜெயலட்சுமியாக, வீரியலட்சுமியாக, சந்தானலட்சுமியாக, வித்யாலட்சுமியாக, ஐஸ்வர்ய லட்சுமியாக நமக்கு தெய்வ கடாட்சத்தை அருளுவதற்கு வீட்டுக்கே அழைத்து நாம அவளுடைய அருளை நாம வாங்குகின்றது தான் இந்த வரலட்சுமி பூஜை. அவள் வர விஷயங்களையும் வரம் தருகிற விஷயங்களையும் செய்வதற்கான அந்த பவர்ஃபுல்லான பூஜை தான் இது. பவர்ஃபுல்லான பூஜை தான், ஆனால் மிக மிக எளிமையான பூஜை. இந்த பூஜையை இப்படி செய்யுங்கள். இந்த பூஜையில் இந்த விதமான அன்னதானத்தை செய்யுங்கள். பூஜையில் இந்த விதமான தானங்களை சுமங்கலிகளுக்கு வழங்குங்கள். உங்கள் இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும். வந்தாள் மகாலட்சுமியே அப்படின்னு நீங்களும் பாடுவீர்கள். உங்கள் குடும்பத்தாரும் ஒற்றுமையோடு இருப்பார்கள். வணக்கம் நண்பர்களே.